ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு 1/2 இன்ச்சில் லைன் ஃபர்ஸ்ட் போட்ட லைனை கட் பண்ணணும். இந்த துணி வந்து நேர் பண்றதுக்காக நம்ம போட்ட லைன். இப்போ உயரம் வந்து 15.25 பிளஸ் 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் ஆகும். கரெக்டா கவனிச்சுக்கோங்க. கீழே போட்டுக்கிற 1/2 இன்ச் லைனும் கணக்கு இல்லை, மேல போட்டுக்கிற 1/2 இன்ச் லைனும் நமக்கு கணக்கு இல்லை. இடைப்பட்ட இடம் தான் உயரம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மார்பு சுற்றளவு வந்து 38. ஓகேவா? 4 டிவைட் பண்ணீங்களா 9.5 ஒரு பாயிண்ட் -1 அப்புறம் 8 ஒரு பாயிண்ட். ஓகேவா? சோ 8 ஒரு பாயிண்ட் பெருக்கல் 2 அப்போ 17.25. ஓகேவா? -1 இன்ச்சு அப்போ 16.25 -4 இன்ச்சு. இந்த 4 இன்ச்சுன்றது ஃபார்முலா. நம்ம எவ்வளவு நெக் டீப் வைக்கிறோமோ அதை மைனஸ் பண்றதுக்கு இந்த 4 இன்ச்சு ஃபார்முலா. அப்போ 16 இன்ச்சு நமக்கு ஷோல்டர் அளவு. இது 2 டிவைட் பண்ணீங்கன்னா 8 இன்ச்சு. ஓகேவா? அததான் இந்த நீங்க எவ்வளவு பெரிய பிளவுஸ் தைச்சாலும் சரி, எவ்வளவு சின்ன பிளவுஸ் எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க ஷோல்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை நீங்க நேரடி அளவு எடுத்திருந்தா அந்த அளவை வச்சுக்கோங்க, நேரடி அளவு இல்லாத நேரத்துல இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆமா. இப்போ 8 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ பின் காலத்து எவ்வளவு? இதுல வந்து 5 இன்ச்சு நம்ம பிளவுஸ்ல இருக்கிற அளவு பிளஸ் அதோட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து ஸ்டிச் தைக்கிறதுக்காக வைக்கிறோம். அப்போ இதுல ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தது இப்ப இதுல பேக் நெக் எவ்வளவு இருக்குன்றத பார்க்கலாம். 10 இன்ச்சு இருக்கு. அப்போ 10 இன்ச்சு அப்படின்னா 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். இதுல 10 இன்ச்சுக்கு 5/4. ஓகேவா? அந்த 2.5 இன்ச்சு நாம இதுல மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்ப மீதி இருக்குது இந்த இடத்துல 5.5 இன்ச்சு இருக்கு. அந்த 5.5 இன்ச்சு அப்படியே கீழே இறக்கலாம். சோ இப்ப இதுல வந்து இந்த அளவு நமக்கு இந்த இவ்வளவு பெரிய பிளவுஸுக்கு இது போதுமானதா அப்படின்றது நம்ம பார்க்கணும். அப்ப என்ன பண்றீங்க, 38 டிவைடட் பை 6. 38 இன்ச்சு வந்து நீங்க 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வரும்ன்றதை நீங்க பார்க்கணும். 38.5 டிவைடட் பை 6 6.1 வரும். அந்த 6.1 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? 6.1 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்ப இதுக்கும் சென்டர்ல எவ்வளவு இருக்குன்றது 3/4 இன்ச்சு இருக்கா? அப்ப அதுல பாதி எடுத்து அப்ப 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட். அப்ப டோட்டலா உங்களுக்கு 5.25 ஒரு பாயிண்ட் ஷோல்டருடைய அளவு. அதே 5.25 ஒரு பாயிண்ட் நான் என்ன பண்றேன், 6 இன்ச்சா கீழே இறக்கிறேன். ஏன்னா ஆம்கோல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 8.5 வரணும், ஆனா 8.25 வருது பிளவுஸ்ல. அப்போ 6 இன்ச்சா நான் இறக்கிறேன். இந்த அளவை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போட்டுங்க. இப்போ மார்பு சுற்று அளவு 38. 4 டிவைட் பண்ணீங்கன்னா 9.5 ஒரு பாயிண்ட். ஓகேவா? 9.5 ஒரு பாயிண்ட். இப்போ இங்க 5.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க 5.25 ஒரு பாயிண்ட் இங்க மார்க் பண்ணிட்டு இங்க 8.5 வர வேண்டிய இடத்துல 8.25 இருக்கு. இப்ப 1/4 இன்ச்சு நம்ம இங்க தள்ளி வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா நீட்டா உக்காரும் பிளவுஸ். இந்த இடத்துல சதைப்பற்று அதிகமா இருக்கிறதுனால 1/4 இன்ச்சு அதிகமா வரும். அந்த சதைப்பற்றை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்ப ஷோல்டர் வந்து சின்ன ஷோல்டர் ஷோல்டர் 2.25 சின்ன ஷோல்டர் பிளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சா எடுத்துக்கணும். அதே 3 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து வந்து இந்த மாதிரி ஷேப்ல நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு கழுத்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படியே எடுத்துக்கணும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோலுடைய ஹைட்டு 6 இன்ச் இருக்கு. 6ல பாதி 3 4 இன்ச்சு கீழே. இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு நம்ம என்ன பண்ணலாம், இது அப்படியே இந்த வச்சுட்டு செக் பண்ணிட்டு நமக்கு 8.75 வரணும். வருதான்றத செக் பண்ணிக்கணும். 8.75 கரெக்டா இருக்கு. இப்போ இப்போ நம்ம அப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம செக் பண்ணிட்டு தான் ஆம் ஹோல் ரவுண்டை எடுத்துக்கணும். இடுப்பளவு 33 இன்ச்சு இடுப்பளவு. அது 4ஆ டிவைட் பண்ணிங்கன்னா 8.25 ஒரு பாயிண்ட் பிளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்கு. இப்ப இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் இணைச்சிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ சைடு ஜாயிண்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இப்போ இது ரெண்டையும் சென்டர் பண்ணிட்டீங்க. சென்டர் பண்ணிட்டு இப்போ மிடில் செஸ்ட் எவ்வளவு? 38. மிடில் செஸ்ட் 38 தான். சோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு அளவுகள் எடுத்திருக்கிறத தப்பு வந்திருக்கலாம். மேக்சிமம் இப்படி வராது. அப்போ 38 பிளஸ் 1 இன்ச் அப்படின்னா 39 இன்ச்சு வரணும். மிடில் செஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். அதிகமா இருக்குது. எப்பவுமே வந்து அதிகமா தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஏன்னா இவங்க ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அதிகமா இருக்கு. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அதிகமா இருந்தாவே மிடில் செஸ்ட் பாயிண்ட் கூட அதிகமா தான் இருக்கும். பட் அவங்க பிளவுஸ்ல வந்து அவங்க கட்டிங் எப்படி போட்டிருக்கான்னு தெரியாது. ரெண்டும் ஒரே அளவா இருக்கு. சோ இப்ப நாம என்ன பண்றோம், 1 இன்ச் ஆட் பண்ணிட்டு வைக்கிறேன். அப்போ 39.5 4ஆ பிரிச்சிங்கன்னா 9.25 ஒரு பாயிண்ட். இந்த 9.25 மேல ஒரு 1/2 இன்ச்சு கழிச்சிடுங்க. 9.25 ஒரு பாயிண்ட்டுக்கு கழுத்து கரெக்டா இருக்கு. பிளஸ் 1/2 இன்ச்சு கீழே. சோ இந்த இடம் வந்து நமக்கு மிடில் செஸ்ட் உடைய பாயிண்ட். அதே நேரத்துல டாட் உடைய ஹைட்டும் இது வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். இப்ப இந்த 1 இன்ச்சு நம்ம ரெண்டா பக்கம் பிரிச்சு வச்சுக்கலாம். இப்ப பேக் பீஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியா புரியுதாமா? இவ்வளவுதான் பேக் பீஸ். கட் பண்ண எடுத்துடலாங்களா? ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, புரியுதுங்களா? அப்படிதான் இருக்கும். இன்னும் ஒரு வாரம் 4 நாள் வரும். எனக்கு உண்மையிலே புரியுற மாதிரி இருக்கு. ஆனா திருப்பி யோசிச்சு பார்த்தா புரியவே இல்லை எனக்கு. வந்தனுக்கு எந்த பக்கம் போறதே தெரியல. கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்துட்டு அப்புறமா எங்க பையன்கிட்ட கவனிக்கு உட்காந்து சொல்றானா என்ன இதே வேலையாமே பேசுங்க எல்லாம் அதுல வரும். எங்க பையன் பார்த்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம நீட்டா கட் பண்ணிக்கணும். கட்டிங் வந்து தப்பு பண்ணீங்கன்னா ஸ்டிச்சிங் கண்டிப்பா தப்பு வரும். கட்டிங் எப்பவுமே வந்து ரசிச்சு செய்யணும். ரசிக்கலாம்னா கட்டிங் வராது. அது நல்லா தெரிஞ்சுக்கீங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு கிளாத்தை ஓப்பன் பக்கமா நம்ம சைட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைனா ஒரு லைன் போட்டுங்க. அப்புறம் சைடு இப்போ இங்க என்ன பண்ணிக்கிறோம், மேல ஷோல்டர் வந்து 5.25 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஆம்கோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு. இந்த இடம் வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுதான் அப்பர் செஸ்ட் உடைய பாயிண்ட். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு ஷோல்டர், 2.25 பிளஸ் 3/4 இன்ச்சு 3 இன்ச்சு. இங்க வந்து 2.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க சேம் அதே 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு உள் பக்கமா நம்ம எடுத்துக்கிறோம்.
இப்போ இதனுடைய அளவை வந்து 2ஆ பிரிச்சோம்னா ஆம்பளுடைய ஹைட்டு 3 + 4 இன்ச்சு கீழே. இது அக்ராஸ் டெஸ்டுடைய பாயிண்ட். ஃப்ரண்ட் கவர் தட்டு ஈஸியா நமக்கு ஷேப் அழகா வரணும், அதுக்காக இந்த மாதிரி எடுத்துப்போம். ஓகேவா? இப்ப என்ன பண்றோம், ஆம்பளுடைய அளவு 8.75 இன்ச்சு ஆம்பல் ரவுண்ட். இந்த இடத்துல இருந்து மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். மார்பு சுற்றளவு கரெக்டா 9 ஒரு பாயிண்ட் இருக்கு. பிளஸ் நான் வந்து 3/4 இன்ச்சு இந்த இடத்துல டாட். ஓகேவா? இப்போ முன்கழுத்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லணும். 6.5 இன்ச்சு முன்கழுத்து. நான் இப்படி சைட்ல தான் அளவு எடுத்தேன், அதனால 6 பிளஸ் வந்து ஒரு 4 இன்ச்சு ஸ்ட்ரைட்டா கொடுக்காம பாயிண்ட் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க 3 இன்ச்சு இருக்கு, அதே போல இங்கேயும் அந்த 3 இன்ச்சு வர்ற மாதிரி அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃப்ரண்ட் முடிய நெக் நல்லா டீப்பா வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், நார்மலா வேணும்னா இப்படி தள்ளினோம்னு வச்சுக்கலாம். இப்போ மிடில் செஸ்ட் 39 இல்லைங்களா? 38 நம்ம இப்போ 39 4ஆ டிவைட் பண்ணா 9.25 ஒரு பாயிண்ட் பிளஸ் 3/4 இன்ச்சு கீழே இறக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பிளவுஸ் வந்து பேக் பார்ட் அதிகமான ஹைட் வச்சுக்கிறாங்க, அதனால இங்க வந்து நம்ம 3/4 இன்ச்சு இறக்கணும். இல்லைன்னா பெல்ட் வந்து பெருசா வரும். புரியுதுங்களா? எல்லா பிளவுஸ்க்கும் அப்படி அவசியம் கிடையாது. அப்படியே அவசியம் இல்ல, எல்லா பிளவுஸும் அப்படி வராது. இவங்க தேவையை விட அதிகமா ஹைட் வச்சுக்கிறாங்க, அதனால இப்ப இந்த இடத்துல எடுக்கும்போது 3ஆல டிவைட் பண்ணக்கூடாது. அப்போ 39 டிவைடட் பை 12. இப்போ 39 நம்ம 12ஆல டிவைட் பண்ணும்போது 3.25.1 வரும். அந்த 3.25.1 வந்து அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ மிடில் செஸ்ட் 39 டிவைடட் பை 2 அப்படின்னா 39 இன்ச்சு 2ஆ பிரிச்சோம்னா நமக்கு 19.25 வரணும். பேக்ல 9 இன்ச்சு இருக்கு, இதுதான் மிடில் செஸ்ட் பாயிண்ட். பேக்ல 9 அது போக 19.25 நமக்கு இந்த இடத்துல வருது. பிளஸ் 3/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஈஸ் அலவன்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கணும். சைடு மார்க்கிங் எப்பவுமே பேக் பார்ட்டை வச்சு நீங்க கரெக்டா எடுத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். எடுத்துட்டு இப்போ 39 டிவைட் பை 10 அப்போ 3.9 வரும். நம்ம 3.9 எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரைட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் இது டாட் பண்ணி அகலம் 39 13. அப்போ 3.25 வரும். இந்த 3.25 ரெண்டா பக்கம் பிரிச்சு பண்ணா 1 ஒரு பாயிண்ட் 1 ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த லைனை பிரிச்சு பண்ணிக்கலாம். இது அப்படியே எடுத்து இங்க இருந்து 1.5 இன்ச்சு தள்ளி இந்த டாட் 3/4 இன்ச்சு இருக்கா, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், ரெண்டா பக்கமும் நம்ம பிரிச்சு எடுத்துக்கோம். இந்த கிராஸ் ஒன்னா வரும். ஓகேவா? அடுத்தது சோ இது இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்க இருந்து ஃப்ரண்ட் முடி ஹைட் 15 இன்ச்சு வருதுங்களா, பேக் பார்ட் 15 காலங்களா ஈக்குவலா வருதா. சோ 15 இன்ச்சு அப்படியே தள்ளி இந்த பக்கம் மார்க் பண்ணும்போது இந்த சைடு இவ்வளவு வரும். இங்கிருந்து அந்த 3.25 எந்த இடத்துக்கு வருதோ அந்த மார்க் பண்ணிக்கணும். இங்க 3.25 வச்ச ஞாபகம் இருக்குங்களா, அதே அளவு இந்த கிராஸ் ஆகும்போது இந்த இடத்துல அந்த அளவு வரணும். இந்த சைடு இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 3 ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த 3 ஒரு பாயிண்ட் இந்த பக்கமும் மார்க் பண்ணி. இப்ப இதனுடைய ஹைட்டும் சேம் அது மாதிரி 3 ஒரு பாயிண்ட் இருக்கா, அது அப்படி சென்டர் பண்ணிக்கீங்க. காட்டுடைய சென்டர் பகுதி அண்டர் பஸ்ட் அப்படியே இங்கேயும் எடுத்துட்டு இந்த கிராஸ்
இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 100%. எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 4 இன்ச்சுக்கு ஊக்கு பட்டி நம்ம சைட்ல எடுக்கணும். இப்போ ஊக்கு பட்டி டாக்டர் வந்து இது 2 இன்ச் சென்டர் போயிட்டு இது என்ன அளவு வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதே அதே போல இந்த பக்கமும் இந்த அளவு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப இந்த டாட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், ரவுண்ட் பண்ணி புரியுதுங்களா? இப்ப இடுப்பாளர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா? இடுப்பாளர் எவ்வளவுனா 33. அப்ப 8.1 வரணும். 5 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 5 ஒரு பாயிண்ட் போக 8.1 ஒரு பாயிண்ட் கரெக்டா இருக்கா? பேக் ஃப்ரண்ட் பார்க்க முடிஞ்சது கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே பிசிறு இல்லாம கரெக்டா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பிராக்டிஸ் பண்ணணுமா? எதுவுமே வந்து பிராக்டிஸ் பண்ணதான் வரும். பிராக்டிஸ் பண்ணாம எந்த வேலையிலும் போனாலும் நீங்க ஜெயிக்க முடியாது. இது அப்படியே லைட்டா இது மாதிரி கிராஸா வர மாதிரி இருக்கு. நமக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னு ஆசை. ஆனா முயற்சி பண்றதுக்கு நம்ம உடம்பும் ஒத்துக்கிறதுல மனசும் ஒத்துக்கணும். இதான பிரச்சனையே நமக்கு. அப்ப நமக்கு யார் எதிரியானா நம்ம ஞாபகம் எங்கேயோ வச்சுக்கிட்டு இங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா எப்படி இங்க கரெக்டா கத்துக்க முடியும் சொல்ல பார்க்கலாம். இதனால என்ன பயன் அப்படின்னா, கிளாஸ் நான் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கிறேன். இத பார்த்து கத்துக்கவும் நிறைய பேர் பலன் அடைவாங்க. புரியுதுங்களா? அப்போ நாம எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்றத நான் கரெக்டா யோசிக்கிறேன். பட்டி எடுக்கும்போது கரெக்டா ஃப்ரண்ட்டும் பேக்கும் வச்சுட்டு இது மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அதே மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இது எவ்வளவு இருக்குன்றத முதல்ல அளந்துக்கணும். 2.1 2.1. இந்த சைடு 3 இன்ச்சு. பேக் பீஸ் கட் பண்ணி மிச்சான துணி நமக்கு ஓரத்துல இருக்கு. இந்த துணி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இந்த பார்டர் பீஸ் எடுத்துடணும். ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு 4 இன்ச்சு இந்த மாதிரி கிராஸ் வச்சு சைட்ல நம்ம எவ்வளவு விட்டுக்கிறோமோ அதே அளவு நம்ம இதுல விட்டுக்கணும். இடுப்பளவு 8.1 பிளஸ் ஒரு 4 இன்ச்சு ஊக்கு பட்டிக்கால். இந்த லைன் அப்படியே எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டா வச்சு பார்த்துட்டு ஒரு 100 அளவுக்கு கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து 2.1 வச்சிருக்கிறோம். 1 இன்ச்சு சேர்த்து 3.1 எடுத்துக்கணும். இந்த சைடு வந்து 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு. இப்ப இந்த பீஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் பீஸை வந்து இது மாதிரி கரெக்டா நம்ம ஜாயின் பண்ண எப்படி வைக்கிறோமோ அதே லெவல்ல வச்சு பாருங்க. இப்ப நீட்டா நமக்கு தேவையான இடம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். இது எப்படி பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்றீங்களா? பிக்ஸ் பண்ணல, நம்ம கட்டிங் மெத்தட் அப்படியே கரெக்டா அதுவே பிடிச்சிச்சு. இப்ப இது பாருங்க, 3.1 இருக்கா? இந்த 3.1 கரெக்டா இருக்கா?
இந்த 3.1 அதாவது இந்த டாட்னுடைய அகலம் அந்த பாயிண்ட் தான் இந்த இடம் கரெக்டா பிடிச்சிச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இந்த இடத்த வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடம் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய ஷேப் இந்த மாதிரி நீட்டா கட்டி வரும். இன்னைக்கு கிளாஸ்ல காலையில இருந்து கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் போட்டுட்டு இருக்கேன். ஒரே மெத்தட்ல தான் போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க இந்த வர்ற வீடியோ அத்தனையுமே நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆமா. மண்டே ரெடி வந்துடலாம். 10 நாள் ஆகும். ஓரளவுக்கு ட்ரை பண்றேன் சார். ஸ்லீவ் போயிட்டு பாக்குறேன். ஸ்லீவ் எடுக்கும்போது முதல்ல நான் என்ன பண்ணணும், 4 மடிச்சுக்கணும். ஸோ 4 மடிச்சுட்டு முதல்ல வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு நமக்கு துணி தேவையான அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். 8.75 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு, 1 இன்ச்சு மைனஸ், அப்போ 7.75. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு சைட்ல ஒரு வேளை ஜாயிண்ட் வந்தாலும் வரலாம். அதனால கிளாத்தை வந்து நமக்கு திருப்போம். சரிங்களா? கிளாத்தை நமக்கு தேவையான அளவுக்கு இதில் மடிச்சுப்போம். எப்பவுமே இந்த பார்டர் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் கை நீளம், 9 இன்ச்சு கை நீளம் பிளஸ் ஒரு 1/2 இன்ச். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுங்க. ஆம் போடுற வந்து 8.75, 1 இன்ச்சு மைனஸ் அப்படின்னு 7.75. 7.75 அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து இன்னொரு முறை சென்டர் பண்ணிச்சு. ஓகேவா? இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குது? 3.75 பாயிண்ட். இந்த 3.75 பாயிண்ட் பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு கீழே 4.1 நாங்க இருக்கணும். ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது அந்த 8.75 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்ட் நமக்கு வரணும். பிளஸ் 1/2 இன்ச்சு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி 1/2 இன்ச்சு நம்ம இந்த ஷேப் கொண்டு போய் இதுல தான் கொடுக்கணுமே தவிர இதுல கொடுக்க கூடாது. நெக்ஸ்ட் சென்டர் பண்ணிக்கிறோம். பிளஸ் 1/2 இன்ச்சு தள்ளி இந்த லைன் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இங்க ஒரு பாயிண்ட் வச்சு பண்ணிக்கலாம். இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஸ்ட்ரைட் லைனை பிப்போம். சிம்பிளா சொல்றோம், ரொம்ப மண்டை போட்டு பழக்காதீங்க. இதை அப்படியே வந்து நீங்க ரவுண்ட் பண்ணிடுங்க. இப்ப இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் சென்டர் பார்க்கணும். 2 இன்ச்சு வருதுங்களா? இங்க இருந்து ஒரு 4 இன்ச்சு உள்ள இந்த ஷேப் அப்படியே நீங்க என்ன பண்றீங்க, இது அப்படியே ரவுண்ட் பண்ணு. பேக் ஷேப் கை சுற்றளவு 6 இன்ச்சு கை சுற்றளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஸ்ட்ரைட்ல நான் சைடு நம்ம எவ்வளவு கொடுத்துட்டோமோ அந்த மீன் எடுத்து இப்போ இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ள நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரண்ட்னுடைய ஷேப் அப்படியே எடுத்துக்கணும். அப்படியே சேர்த்துட்டு சிம்பிளா சொல்லிருக்கோம். அப்படியே வளைச்சு கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு எஸ் டைப்ல திருப்பினா போகணும். ஃப்ரண்ட் ஷேப்பு அப்படி கொடுத்துக்கலாம்.
இப்ப நம்ம போட்ட மெத்தட் என்ன மெத்தடு, என்ன மாதிரி கட்டிங்கு, 1/4. சரிங்களா, 1/4 கட்டிங் தான் போட்டுக்கிறோம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி 1/4 கட்டிங் நிறைய இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்தா அதுல கூட நீங்க தேடி பார்க்கலாம். ஒவ்வொரு விதமான அளவுகளை வச்சு போட்டுருக்கோம். நேரடி அளவு இருக்கு, ப்ளவுஸ்ல எடுத்த அளவு இருக்குது. ஸோ இவ்வளவுதான் 1/4 கட்டிங் நம்ம எப்படின்றத பார்த்துருக்கோம். தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.